என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நடந்த பூமி பூஜையில நான் உங்களுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த தென்றலுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் தெரியுமா? அது அவளுக்கு தான் புரியலனா உங்களுக்குமா புரியல? ஆகாஷ், எனக்கு நல்லா புரியுதுப்பா. உனக்கு தான் சில விஷயம் புரியல. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாப்பா, யாருக்கு எதுக்காக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அத புரிஞ்சுக்காம நாம சில பேரை தேவையில்லாம தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆனோம்னா இப்படித்தான் அவங்களாலேயே அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும். அந்த மேம்பாலம் கான்ட்ராக்ட நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு உன்னோட திறமை தான் காரணம். என்ன தென்றல் உன் கூட இருந்தா அவ்வளவுதானே? அதுக்காக நீ அவளை பாராட்டுறதுல தப்பில்ல. ஆனா அளவுக்கு அதிகமா பாராட்டின பாரு, அதுதான் தப்பு. இங்க பாரு ஆகாஷ், தென்றல் நல்ல பொண்ணுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ வளர்ந்த விதம் வேற, நீ வளர்ந்த விதம் வேற. அவளுக்கு உன்னோட தகுதி தராதரம் எல்லாம் இன்னும் புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அப்படிப்பட்டவகிட்ட நீ டிஸ்டன்ஸோட தான் பழகணும். இப்ப மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட நீ அவளை தூரமா தான் வச்சிருக்கணும். அப்பதான் அவளுக்கு உன் மேல பாசம் மட்டும் இல்ல, பயமும் இருக்கும், மரியாதையும் இருக்கும். சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவளை தேவையில்லாம பாராட்டுறது, அளவுக்கு அதிகமா புகழ்றது, இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டேன்னா அவளுக்கு உன்னோட அருமை புரியாம போயிடும்பா. நீயும் அவங்க வீட்டு ஆளுங்க மாதிரி தானே உன்னை சாதாரணமா எடை போட ஆரம்பிச்சிடுவா. இனிமேலாவது அவளை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்து. அதுக்காக நீ அவகிட்ட சுத்தமா பேசாம இருந்துட வேண்டாம். அது ரொம்ப தப்பாயிடும். என்ன இருந்தாலும் அவ உன்னை கட்டிக்க போற பொண்ணு இல்லையா? பேசு, ஆனா அளவோட பேசு. நான் சொல்றது புரியுதில்ல ஆகாஷ்? ஆகாஷ், இப்பதானே நான் சொன்னேன் அவகிட்ட சுத்தமா பேசாம இருக்க கூடாதுன்னு. பாவண்டா அவ. அட்டன் பண்ணுப்பா. ஹலோ ஆகாஷ். ஆகாஷ், ஆகாஷ் லைன்ல இருக்கீங்களா? ஆகாஷ். ஹலோ ஆகாஷ், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க. திரும்பவும் சொல்றேன், நான் இந்த மிஸ்டேக்க வேணும்னு பண்ணல, அது தெரியாம நடந்த ஒரு தப்பு. அந்த Dress நீங்க எனக்காக வாங்குனதுன்னு நான் வீட்ல யார்கிட்டயும் சொல்லல, சொல்லவும் மறந்துட்டேன். அதனாலதான் அவ எடுத்து போட்டுக்கிட்டான்.
தப்புதான் நான் பண்ணதெல்லாம். இனிமே உங்க மனச நான் இப்படி காயப்படுத்த மாட்டேன். ப்ளீஸ் ஆகாஷ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஆகாஷ் ப்ளீஸ், மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ். ஆகாஷ், தப்புதான் நான் பண்ணதெல்லாம். தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க ப்ளீஸ். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது போதும் ஆகாஷ் ப்ளீஸ். இப்போ அழுது என்னம்மா பிரயோஜனம்? என்னம்மா திடீர்னு சத்தத்தை காணோம்? இவ்வளவு நேரம் நீ பேசுறத நான் மட்டும் இல்ல, ஆகாஷும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். நீயும் உன் தங்கச்சியும் செஞ்ச குளறுபடியில என் பேரன் ரொம்ப மனசொடிஞ்சு போயிருக்கான். நான் அவனுக்கு எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்த்துட்டேன். அவனால ஏத்துக்க முடியல. ப்ளீஸ் பாட்டி, திரும்ப இந்த மாதிரி தப்பு நடக்காது. தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்க, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். ஆகாஷ், அவதான் செஞ்ச தப்ப உணர்ந்து இவ்வளவு தூரம் கெஞ்சிரால. பாவம்பா, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஆகாஷ், உன்கிட்டதான்ப்பா சொல்றேன். தென்றல மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ஆகாஷ், நீ இப்போ தென்றல அவமானப்படுத்துறியா இல்ல என்ன அவமானப்படுத்துறியா? தென்றல நீ மதிக்க மாட்டேன்னு எனக்கு புரியுதுப்பா. ஆனா இந்த பாட்டியோட வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுப்ப இல்ல? பாவம், போயிட்டு போற. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுப்பா. என்னப்பா இன்னும் யோசிக்கிற? ஒருவேளை தென்றல் மாதிரி நானும் உன்கிட்ட கெஞ்சணும்னு எதிர்பார்க்கறியோ? என்ன பாட்டி நீங்க? நீங்களும் அவ்வளவு ஒண்ணா? தென்றல், பாட்டி இவ்வளவு தூரம் கேட்கறதுக்காக உன்னை நான் மன்னிக்கிறேன். என்ன தென்றல், நான் சொன்னதுக்காக ஆகாஷ் உன்னை மன்னிச்சிட்டான். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நான் சொன்னாதான் என் பேரை எதையும் செய்வான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் தேவையில்லாம அவனுக்கு போன் பண்ண? பேசாம எனக்கே பண்ணிருக்கலாமே. சில நேரம் யார் மூலமா எப்படி போனா நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும்னு புரிஞ்சு நடந்துக்கிற. ஆனா சில நேரம்
சின்ன பிள்ளைத்தனமா சொதப்பவும் செய்யற. உன்னை புத்திசாலின்னு சொல்றதா இல்ல முட்டாள்னு சொல்றதான்னு தெரியலம்மா. நீ இந்த ஆண்டாள் கிட்ட நிறைய கத்துக்கணுமா. கவலைப்படாத, கத்துக்குவ. என்ன மீறியா என் பேரனை உன் கைக்குள்ள போட்டுக்க பாக்குறேன், விட்டுருவேனா? சும்மா ஹீரோ மாதிரியே இருக்கடா. டேய், உனக்கு தான் என்ன முழுசா கியூர் ஆகல, அதுக்குள்ளே என்ன ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்க? இன்னும் 3 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? எப்பா போதும்பா, என்னால இந்த வலியை கூட பொறுத்துக்க முடியும். ஆனா எந்நேரமும் உன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது எனக்கு என்னமோ பெரிய தண்டனை மாதிரி இருக்கு. அதனால தான்டா ஆபீஸ்க்கு போறேன். ஆமாமா, ஆபீஸ்ல அப்படியே அழகழகான மூஞ்சிங்களோட ஒரே மாடலிங் கேர்ள்ஸா அலையிறாளுங்க. இவர் அப்படியே அங்க வந்ததும் அதுங்கள பார்த்து வலிய மறந்து அப்படியே ஜாலி ஆயிடுவாரு. ஆளை பாரு. டேய், பேசாம 2 நாள் லீவ போட்டு ரெஸ்ட் எடுறா. இல்ல மச்சான், இங்க இருக்கிறதே பயங்கரமா போர் அடிக்குது. ஆபீஸ் வந்தா கூட தென்றலோட கலாட்டா பண்ணிக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பேன்ல. அப்படி சொல்லு. அப்ப நீ தென்றல பார்க்க தான் ஆபீஸ்க்கு வர, அப்படிதானே? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. இப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு, வா கிளம்பலாம். வாடா. ஒரு மார்க்கமா தான் இருக்கான். இவனால தென்றல பார்க்காம இருக்கவே முடியாது போல இருக்கே. வரண்டா. சோ வரப்போற எலெக்ஷன் விஷயமா நாம நிறைய பேசிட்டோம். இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன், நம்ம ஒரு ஓட் நம்மளோட உயிரை விட மேலானது. அத வெறும் இலவசத்துக்காகவோ பணத்துக்காகவோ வித்துறக்கூடாது. யார் சரியானவங்கன்னு புரிஞ்சு அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. நன்றி. உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர்ஜே தென்றல். இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ். மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. இப்போ உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வரப்போகுது. ஹே தென்றல், ப்ரோக்ராம் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. சமயம் பண்ண தெரியுமா? தேங்க்ஸ் மேக்னா. எனக்கும் இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. சொசைட்டிக்கு தேவையான உருப்படியான விஷயத்தை இன்னைக்கு தான் நான் பேசிருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. தென்றல், நேத்து பூமி பூஜை நல்லபடியா நடந்துதா? என்னாச்சு தென்றல், ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்ட? தென்றல், பூமி பூஜையில் ஏதாவது பிரச்சனையா? உனக்கு இதை பிரசன்ட் பண்றதுக்காக தான் உன்னை இங்க நான் கூட்டிட்டு வந்தேன். இந்தா, என்னது? வாங்கி பிரிச்சு பாரு. நாளைக்கு மட்டும் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராம இருந்த நான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். தென்றல், நீ வந்து உட்காருமா.
ஏய் எந்திரி மேல என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பூஜையில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஆண்டாள் பாட்டி ரொம்ப புத்திசாலித்தனமா காய நகர்த்துனாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி எங்க பக்கமும் எங்களை மீறி ஏதாவது தப்பு நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் தெரியல. ஏங்க இதான் உங்க பிரச்சனையா? ஏங்க உங்க பிரச்சனை சால்வ் பண்றதுல ரொம்ப ஈஸிங்க. வேணா நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? மச்சான் நான் சொல்லிட்டா சொல்லு. அது ஒண்ணுல தென்றல், ஆகாஷ் சார் உனக்கு ஏதாவது வாங்கி தரும்போது அப்படியே ஆண்டாள மகன் வாங்கி தர சொல்லிடு. எப்படி? போதும். இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தான். ஆகாஷ் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது உங்க தங்கச்சிக்கும் சேர்த்து வாங்கி கொடுக்க சொல்லுங்க. இதுக்கு நானே பரவாயில்ல. ஐயோ படுத்துறாங்களே. ஏங்க மச்சனிச்சிக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆகாஷ் ஏங்க இவ்வளவு யோசிக்கணும்? என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தானே? வாய மூடு. டீசன்சியே இல்லாம நாங்க பேசிட்டு இருக்கறத ஒட்டு கேட்டுட்டு தைரியமா வந்து அட்வைஸ் வேற பண்றியா? டேய் இதெல்லாம் தேவையா உனக்கு? டேய் சும்மா ஏங்க, நான் உங்களுக்கு நல்லதுக்கு தாங்க சொன்னேன். சாமி நீ எனக்கு ஒரு நல்லதும் சொல்ல வேண்டாம். சரி விடு தென்றல். இவன் எப்பவுமே இப்படிதான், எதையாவது சொல்லிட்டே இருப்பான். அம்மா உனக்கு உடம்பு சரியாம இருந்துச்சே, இப்ப சரியாயிடுச்சா? சரியாச்சு சரியாச்சு. அதானே கொஞ்சம் உடம்பு சரியானதும் உடனே உன் குரங்கு செட்டி ஆரம்பிச்சிட்டியே. சரி ஓகே பாய். பாய். வாங்க சார், யார பார்க்கணும்? ஆமா இங்க தென்றலுங்கிறது யாரு? கேட்டு இருக்கல்ல, கூடுமா தென்றல? நீ கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிட்டா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஹலோ, தென்றல் மேடம் யாரோ பார்க்க வந்திருக்காங்க, அவங்கள வர சொல்றீங்களா? வந்துருவாங்க சார். யார் இந்த ஜிம்பாய்ஸ்? முதுமலை காட்டுக்குள்ள இருந்து ரோட்டுக்கரங்க யானை கூட்டமா இருந்துக்கிறானுங்க. பிரச்சனை பண்ண வந்திருப்பானுங்களோ? சாரி சார், ராஜஸ்தான் மார்பிள் ஃப்ளோரிங்கா, அதனால தான் ஷூ கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. ரொம்ப சூடா இருக்கீங்களே, கூலா ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஏமா கூலா சாப்பிட்றீங்களான்னு கேட்டியா? இல்லையா ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? நீ யாரு? நான் தான் இந்த ஆஃபீஸ் மேனேஜர். டேய் இவன் தானே அந்த டேமேஜர். டேமேஜர் இல்லை சார், மேனேஜர். ஏதோ ஒண்ணு கூப்பிடியா அந்த தென்றல? ஒரு நிமிஷம் கையை விடு. யாரியா நீங்க? எதுக்கு அனாவசியமா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வெளியே போய்.